வணக்கம். I am Dr. Apshana from Neelu Medical Center and Diabetic Foundation. இன்னைக்கு நம்ம சக்கரை நோயின் பாதிப்புகள் பத்தி பார்க்கலாம். சக்கரை நோய் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகள் எப்படி சேதம் படுத்துதுன்னு விளக்கமா பார்க்கலாம். முதல்ல மூளை, செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது பக்கவாதம் ஏற்படுத்தும். இரண்டாவது கண்கள், கண்களில் டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் மேக்குலர் எடிமா, கேட்ராக்ட் அதாவது கண்புரை, கிளாக்கோமா, கண்ணோட இரத்த அழுத்தம் அதிகமாகி கண் பார்வை இழப்பு இது மாதிரி ஏற்படும். மூன்றாவது பற்கள், பல் சிதைவு, ஈர்களில் வீக்கம், இதை போல் பல்வேறு வகையான பிரச்சனைகள் பற்களில் ஏற்படும். இதயத்தில் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் சிறுநீரகத்தில் டயபெட்டிக் நெஃப்ரோபதி ஏற்படும். ஒவ்வொன்றும் நம்ம இப்போ விரைவா பார்க்கலாம். சக்கரை நோயின் பாதிப்புகள் ரெண்டு வகையா பிரிக்கலாம். மேக்ரோ சர்க்குலேஷன், அதாவது பெரிய இரத்த நாளங்களின் பாதிப்பு, மற்றும் மைக்ரோ சர்க்குலேஷன், சிறிய இரத்த நாளங்களின் பாதிப்பு. இருதயத்தின் இரத்த நாளங்களில் உங்களுக்கு கொழுப்பு சேருவதால் ஹார்ட்டுக்கு போற ரத்தம் கம்மியாகி சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் அதிகம். அதே போல் மூளைக்கு போகும் இரத்த நாளங்களில் பிளேக் ஃபார்மேஷன் ஆகுவதால் உங்களுக்கு ஹெமிபாரசிஸ், ஹெமிப்ளீஜியா அதாவது பக்கவாதம் வரும் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. உடம்புல சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ், அதாவது காலுக்கு போற இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு இரத்த ஓட்டம் குறைந்துவிடும். இதனால் லிம் லாஸ், கால இழப்பு ஏற்படும். நெக்ஸ்ட் நம்ம மைக்ரோ சர்க்குலேஷன், அதாவது சிறிய இரத்த நாளங்களில் பாதிப்புகள் பார்க்கலாம். டயபெட்டிக் ரெட்டினோபதி, டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் டயபெட்டிக் ரெட்டினோபதி அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி 60% டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. கண்களுக்கு போற சிறிய இரத்த குழாய்கள் பாதிப்பு ஆகிறதுனால இரத்த கசிவு ஏற்படும். இதனால் ரெட்டினல் இஸ்கீமியா மற்றும் பார்வை இழப்பு ஏற்படும். அடுத்தது டயபெட்டிக் நெஃப்ரோபதி, சிறுநீரகத்துக்கு பாதிப்பு ஏற்படும். யூரின்ல குளுக்கோஸ் அதாவது சர்க்கரை ஜாஸ்தியா வரும் அண்ட் உங்களுக்கு புரத சத்தம் யூரின்ல ஜாஸ்தியா வெளியேறும். இதனால் கால் வீக்கம், யூரின் கம்மியா போகும், கிரியாட்டினின் அண்ட் யூரியா நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகும் அண்ட் பிபி ரத்த அழுத்தம் மாதிரி பல்வேறு கணக்கான பிரச்சனைகள் வரும். அடுத்தது டயபெட்டிக் நெஃப்ரோபதி, என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ், அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கு முதல் காரணமே டயபெட்டிக் நெஃப்ரோபதி தான். டயபெட்டிக் நெஃப்ரோபதி இருக்கும்போது உங்களுக்கு யூரின்ல குளுக்கோஸ் அதிகமா போகும் அண்ட் புரத சத்து புரோட்டீன் அதிகமா யூரின்ல போகும். இதோட சிம்டம்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா கால் வீக்கம் இருக்கும், யூரின் உங்களுக்கு கம்மியா போகும், கிரியாட்டினைன் அண்ட் யூரியா உடம்புல ஜாஸ்தி ஆயிடும், ரத்த அழுத்தம், பிபி இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிபி கண்ட்ரோலா வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோலா வச்சுக்கணும், நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்க கூடாது, சால்ட் கம்மியா சாப்பிடணும், அதே மாதிரி புரோட்டீன் நம்ம நிறைய சாப்பிட்டுக்கணும். கரெக்டான ஸ்கிரீனிங் பண்ணும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். டயபெட்டிக் நியூரோபதியோட ப்ரிவென்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நியூரோபதிக் ஸ்கிரீனிங் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க கால் நரம்புகள்ல ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு நீங்க ஸ்கிரீனிங் பண்ணி பார்த்துக்கலாம். ரெகுலரா உங்களோட பாதத்தை செக் பண்ணலாம். ஸோ பாதத்தை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மிரர் எடுத்துட்டு உங்களோட காலோட பாதத்தை பார்த்து அங்க ஏதாவது ஃபுட் அல்சர்ஸ் இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டயபெட்டிக் ஃபுட்வேர்ஸ், எம்சிஆர் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கூலான டெம்பரேச்சர்ஸ்ல நீங்க போகிறது தடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நர்வ்ஸ் டேமேஜா இருக்கும். சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? நியூரோ சப்போர்ட்டிவ் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நரம்பை சேவ் பண்ற மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வலி இருக்கும்போது அங்க க்ரீம்ஸ் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல இருந்து சேவ் பண்ணிக்கலாம். டயபெட்டிக் எமர்ஜென்சிஸ், டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், இதோட அறிகுறிகள் என்ன? நிறைய தாகம் அடிக்கும், கண்டினியூஸா உங்களுக்கு யூரின் போகணும்னு இருக்கும், வாய் வறண்டு போகும், குஸ்மோஸ் பிரீத்திங் அதாவது
மூச்சு இழப்பு மாதிரி இருக்கும். கூடவே உங்களுக்கு வாயில துர்நாற்றம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இன்சுலின் கரெக்டான டைம்ல எடுத்துக்கணும். 3 to 4 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம இருக்கிற பிளட்ல சுகர் லெவல்ஸ் செக் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு யூரின்ல கீட்டோன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்துக்கணும். கூடவே உங்களோட நிறைய தண்ணி நீங்க கன்சியூம் பண்ணணும். அண்ட் செமி சாலிட் ஃபுட்ஸா நிறைய சாப்பிடணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். டயபெட்டிஸ்னால பாதிப்புகள் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது பார்க்கும்போது, லிமிட் சுகர் இன்டேக். சுகருக்கு டாட்டா பை பை சொல்லிடுங்க. நிறைய ஃபைப்ரஸ் ஃபுட் எடுக்கணும். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்தம் கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சால்ட் கம்மியாக எடுத்துக்கணும். ரெகுலரா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். இது கூட நீங்க ரெகுலர் ஹெல்த் செக்அப்க்கு வரணும். அண்ட் வெயிட் ரிடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட டயபெட்டிஸ் கண்ட்ரோல்டா இருக்கலாம். லெஸ்ஸர் த சுகர், லாங்கர் த லைஃப். சர்க்கரை குறைப்போம், ஆயுளை நீட்டிப்போம். நன்றி.